शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. नमामि भगवत्पादं शङ्करं लोकस्मि. தைத்திரியோபனிஷத் சிக்ஷாவல்லியில யஸ்தங்குகாம் ரிஷபோ விஸ்வரூபः என்ற வாக்கம் பார்க்கணும். வார்த்திகத்துல 67வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. இது வரைக்கும் என்ன பார்க்கணும்? முதல்ல சாந்தி மந்திரம், அதற்கு மேல சம்ஹிதோபனிஷத், சம்ஹிதா உபாசனை, அது வரைக்கும் பார்த்தோம். இதுல ஒண்ணு இன்னைக்கு பாடத்துக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து இந்த சம்ஹிதா உபனிஷத் சொல்லும் பொழுது அந்த பிருத்திவி பூர்வ ரூபம், தியௌர் உத்தர ரூபம், இவைகள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அது பார்க்கும்போது நான் வியாக்கியானத்துல இருந்து ஒரு விஷயம் சொன்னேன். இந்த பிருத்திவி இவைகள்லாம் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடியதான வர்ணம், மேல இருக்கக்கூடிய வர்ணத்துல பிருத்திவி திருஷ்டி, அதை பிருத்திவியா பார்க்கணும்னு. பிருத்திவியா பார்க்கணும்னா பிருத்திவி தேவதை அப்படின்னு சொன்னேன். இதுல பாடம் கேட்டுட்டு இருக்க ஒருத்தர் வந்து கூப்பிட்டு கேட்டார் என்கிட்ட. அப்புறம் இந்த தேவதையை பார்க்கணும்னா தேவதையோட சுரூபம் சொல்லலையே அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. ஏன்னா நானும் படிக்கும்போது அந்த சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு சாஸ்திரம் சொன்ன பதில் சொல்றேன். அது தேவதையோட சுரூபம் வந்து இங்க விஸ்தாரமா இங்க இல்லை. ஒருவேளை இந்த கல்பசூத்திரம் உபாசனைக்கெல்லாம் எப்படி நம்ம கர்மாவுக்கு வந்து கல்பசூத்திரங்கள் இருக்கோ, அது போல வைதிகமான உபாசனைக்கு கல்பசூத்திரம் இல்லை. வேதத்துக்கு ஆரம்பத்துல சிக்ஷா கல்ப வியாக்கரணம்னு சொல்றதுல கல்பம்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்படி பண்ணணும்? இப்ப நம்மளாம் இந்த ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஷலாயன சூத்திரம் சொல்றது, அதுக்கு கல்பசூத்திரம்னு பேரு. வேதத்துல வந்து கர்மா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அது நுணுக்கமா இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம கருக்கர்மம் போனோம்னா எத்தனை தடவை எடுத்துக்கணும், எந்த பக்கம் போனா மேலியா கீழியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கல்பசூத்திரத்துலதான் இருக்கும். ஆனா அநேக சாகைகளை பார்த்து இந்த அபஸ்தம்பாதி போதாயநாத ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. அதுபோல உபாசனைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இப்போ பாஞ்சராத்திரம், ஸ்ரீவித்யாதி தாந்திரிகமான உபாசனைகள்ல வந்து அவளுக்கு கல்பசூத்திரம் இருக்கு. அங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. இப்போ உபாசனை பண்ணணும், அந்த இடத்துல இந்த தேவதை இருக்காருன்னா அந்த தேவதை வந்து என்ன வர்ணத்துல இருக்கா, அவ என்ன வஸ்திரம் கட்டிருக்கா, எத்தனை கை, என்ன ஆயுதம், எப்படி உட்கார்ந்துருக்கா, இதெல்லாம் அங்க இருக்கும். இங்க இவைகள்லாம் இல்லை. அதனால தெளிவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அது சேதனம்னு பார்க்கணும்னு சொல்லி. அது ஜடமான பூமி சூரியன்னா அந்த கோலத்தை பார்த்து இது பண்ண வேண்டாம். அது சைத்தன்யம் இல்லை இஷ்ட தேவதை நினைக்கிறதுன்னா அது வந்து தேவதைன்னா சேதனம்ன்ற எண்ணத்துல வேணும். ஏன்னா நியாயமான கேள்வி அது யாருக்காவது வந்ததுன்னா அதனால அது ஒன்று சொன்னேன். அதோட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் வந்து குருகுலத்துல வித்வத் சதஸ் நடக்கிறது. எங்க சாஸ்திரியில் ஆரம்பிச்சு எங்க பரமகுருவோடைய ஜென்ம நட்சத்திரத்துக்காக அவர் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அவருடைய புத்தகங்கள்லாம் இப்போ வந்து முன்னாடி இருந்து அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி எல்லாரோட சகாயத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த சதஸ் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா எங்க ஒன்னா நடத்திருக்கலாம். எங்க சாஸ்திரிகள் என்னன்னா நான் வந்து பாடம் சொன்ன இடம், எங்க சாஸ்திரிகள் எங்க பாக்கிறதுக்கு சொன்ன இடம் குருகுலத்துல சொல்லணும்ன்றது பண்ணணும்ன்றது அவருக்கு ஆசை இருந்தது. அதனாலதான் இங்கேயே நிர்பந்தமா பண்றது. முதல்ல வெளியில இடத்துல பண்ணியிருந்தாலும் அப்புறம் குருகுலத்துல வசதி வந்ததுக்கு அப்புறம் இங்க பண்ண ஆரம்பிச்சு. அதே போலதான் இப்போ நடந்துட்டு வருது. அவர் அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இங்கதான் ஸ்ரோதாக்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஏதோ சதஸ்னா அந்த வாக்கியார்த்தம் சொல்ற 10 பேர் மட்டும் அவளுக்குள்ள பேசிட்டு போறது இல்லை. பாடம் இந்த கேட்க வரவாரு, குருகுலத்துக்கு வழக்கமா பாடம் கேட்க வராது. இங்க வந்து பாடம் கேட்கிறவங்கள சாஸ்திரங்களுக்கு ஒரு தனி பிரீத்தி என்னைக்குமே உண்டு. ஏன்னா நன்னா நுணுக்கமா கவனிச்சு கேட்கிறவா அப்படின்னு. இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த கேள்வியில இந்த மாதிரி ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக உபன்யாசத்துக்காக வேதாந்த கேட்கணும்னு இல்லாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இருக்குவா இங்க. இவாளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ன்றதுனாலதான் குருகுலத்துல. அதனால வந்து இந்த பாடம் கேட்கிறவா நேரடியா கேட்கிறவாளோ இல்ல ரெக்கார்டிங் கேட்டுட்டு வரவாளோ எப்படி இருந்தாலும் குருகுலத்துக்கு வரவா எல்லாருமே வந்து அந்த சதஸ்ல அன்வயம் பண்ணிக்கணும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போன வருஷம் ஒரு வித்வான் என்கிட்ட கேட்டார். முன்னெல்லாம் ஸ்ரோதாக்கள் வந்து எங்களே கேள்வி கேட்பா, இப்பெல்லாம் யாருமே கேட்கறதுக்கு ஏன் கேட்க
சாஸ்திரங்கள் இல்லைன்றதுனால கேட்கறது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதையும் வந்து நம்ம உட்காந்து கேட்கிறவாலும் சம்ஸ்கிருதத்துல பேசுறது எங்களுக்கு புரியாதுன்ட்டு யாருமே இல்லை. இங்க இருக்க வந்து பாஷை பாடாமல் எல்லாம் கேட்டுன்றதுனால அவ சொல்றது ஏதாவது ஒண்ணு புரியலன்னா கூட என்கிட்ட ஐயா நீங்க சொன்னீங்களே என்ன சொன்னீங்கன்னு அவளோட அண்மையும் பண்ணிக்கணும்னு அவ எதிர்பார்க்கிறா. வித்வான்கள் அதை எதிர்பார்க்கிறா. நம்மளால முடிஞ்ச மரியாதை அவளுக்கு மரியாதைலாம் சம்பாவனை பண்ணணும்னு சொல்ல, அது உங்க இஷ்டம். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்க சொன்ன விஷயம் எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சுது, இது புரியல, திருப்தியா இருந்தது அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம கேட்டோன்றதுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் அவளுக்கு இருந்ததுன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளும் சொல்லிட்டு வரா, இந்த போல சதஸ் வந்து வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு வர எல்லா வித்வான்களுக்கும். அதுக்கு காரணம் வந்து ஸ்ரோதாக்களும் மற்ற இடத்த விட கொஞ்சம் ஒருபடி மேல இருக்கிறதுனால. ஆக இந்த 3 நாளும் எல்லாரும் மழை இருக்காதுன்னு தான் ஒரு நம்பிக்கை. மற்ற சிரமத்தெல்லாம் வித்வான்கள்லாம் எவ்வளோ சிரமத்தை பொறுத்து நீங்க வர, அதனால நம்ம உள்ளூர்லயே இருந்துட்டு வரது கஷ்டம்னு இல்லாம 3 நாளும் எல்லா வேலையும் இருந்துட்டு இங்க இருக்கக்கூடியதான ஸ்ரோதாக்கள் ரொம்ப சிரேஷ்டமானவா அப்படின்ட்டு எப்படி சாஸ்திரம் இருக்கும்போது இருந்ததோ அது போல நம்ம எல்லாரும் நடத்தணும். அதனால அதையும் இப்போ சொல்லி, அதனால அடுத்த வாரம் இங்க பாடம் கிடையாது சொல்லி இன்னைக்கு பாடம். எஸ்கந்ததாம் ரிஷபோ விஸ்வரூப சந்தோபியோ அத்தியமுகதா சம்பவூக. இது வந்து வேதாந்த பாடம் படிக்கிறவாளுக்கு தசசாந்தியில ஒரு முக்கியமான மந்திரம். சமயந்திரோ மேதையா ஸ்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் சரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. புத்தகத்துல வந்து ஆவஹந்தி விதன்வானாவும் சேர்த்து இந்த மந்திரமா போட்டிருக்கோம். இந்த அனுவாகத்துல 3 மந்திரங்கள். எது வரைக்கும் மந்திரம், எதுக்கு மேல வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மந்திரம், இதுல இருந்து இது வரைக்கும் இது வாக்கியம் அப்படின்றதுலாம் வந்து வேதத்துல நம்மளால ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது. இதுக்கே வந்து மீமாம்சையில ஒரு அதிகரணம் போட்டிருக்க. எது மந்திரம், மந்திரம்னா என்ன அப்படின்ட்டு மீமாம்சையில ஒரு அதிகரணத்தில் தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஸ்லோகமா இருந்தா மந்திரமா அப்படின்னு. இப்போ வந்து அனுஷ்டு சந்தஸோ இல்ல பிரகதி சந்தஸோ ஜெகதி சந்தஸ் ஏதாவது சந்தஸுக்குள்ள இருந்ததுன்னா மந்திரம்னா எதிர்விதம் முதல்லயே அடிவாங்க விஷயத்வா அப்படின்னு அது ஒரு மந்திரம். அவ்வளவுதான், 2 வார்த்தை. அப்போ அது எப்படி மந்திரம்னு சொல்லிட்டு அது ஒன்றும் ஸ்லோகம்லாம் இல்லையே, சிலது வாக்கியங்களா இருக்கும். சரி, அப்ப இந்த அர்த்தத்தோடு கொடுக்கக்கூடியது வாக்கியம் பூர்த்தியா இருந்ததுன்னா அது பிராமண வாக்கியம் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி வந்து பாஷ்யத்திலேயே நிறைய காரணங்கள் சொல்லி ஒரு 10 வாக்கியங்களுக்கு மேல உதாரணம் பண்ணி இந்த காரணத்தினால இங்க அவ்வியாப்தி வருது, இந்த காரணத்தினால இங்க அதிவியாப்தி வருது, ரொம்ப விசாரமா தீர்மானம் பண்ணி கடைசியில ரொம்ப சுலபமான சமாதானம் சொல்லிட்டார் அவர் பாஷைக்காரர். பெரியவாள்லாம் எது மந்திரம்னு சொல்லியிருக்காளோ அதுதான் மந்திரம். அபியுக்தோ அப்படின்றார். அந்த வைதிக சம்பிரதாயத்துல அத்வைத சம்பிரதாயத்துல பெரியவாள்லாம் இதுதான் மந்திரம்னு சொல்லியிருக்காளோ அதுதான் மந்திரம், அவ்வளவுதான். அதனால வேதத்துக்கிட்ட அதுக்கு மேல நம்மளால கேள்வி கேட்க, வேதத்தினுடைய அர்த்தத்துலதான் நம்ம வந்து எப்படி வேணா விசாரம் பண்ணலாம். நம்ம மதத்துல அந்த சுவாதந்திரியம் இருக்கு. வேதார்த்த விசாரம் தான் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் மீமாம்சான்னு பேரு. இது உத்தர மீமாம்சா வேதாந்தன்றது. அதாவது வேதார்த்தத்துல நம்ம வந்து எப்படி வேணா கேள்வி கேட்டு பண்ணலாம். நான் சொன்ன பாருங்க, தேவதையா பாருன்னா தேவதை எப்படி இருக்கா, நின்று பாட உட்காந்து பாட கேள்வி கேட்கலாம், கேட்கணும். ஆனா வேத அத்தியனத்துல அந்த சப்தத்தை உச்சாரணம் பண்றதுல ஸ்வரங்கள் இவைகளை வந்து நமக்கு அதை பத்தி விசாரம் பண்றதுக்கு யோகியதை இல்லை. அது பரமேஸ்வரனுடைய ரூசு காத்து அப்படிதான் இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி இதை எடுத்துன்னு போகணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா சுதமே கோபாய ஆவஹந்தி தன்வானா வரைக்கும் முதல் மந்திரமா சம்பிரதாயத்துல இருக்கு. அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் சுதமே கோபாய வரைக்கும் இது வந்து ஒரு கட்டுக்குள்ள வருது. இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஆவஹந்தி விதன்வானா குருவானா சீலமாத்மனன்னு போறது. இந்த அணுவாக்கம் முடிகிற வரைக்கும். இந்த அணுவாக்கத்துல 2 பாகம் இருக்கு. முதல் பாகமானது மேதா காமனுக்கு ஜபம் பண்றதுக்கு. 2வது அணுவாக்கம் ஆவஹந்தி விதன்வானான்றது ஸ்ரீகாமனுக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், தனகாமனுக்கு இதுக்காக ஹோமம் பண்றதுக்காக. அதான் பாஷ்யத்துல முதல் சொல்ற மேதா காமஸ்ய ஸ்ரீகாமஸ்ய தத் பிராப்தி சாதன ஜபஹோமௌ உச்சியதே. தத் பிராப்தி சாதன ஜபஹோமௌ உச்சியதே. மேதா காமனுக்கு ஜபம், செல்வம் வேணுன்றவனுக்கு வந்து ஹோமம். இது எப்படி தெரிஞ்சது? சமயந்திரோ மேதையா ஸ்ருணோது அப்படின்னு அந்த இந்திரனானவர், இங்க இந்திரனா பரமேஸ்வரன் சொல்ல போறார்.
எங்களுக்கு மேதஸ் அந்த மேதா சக்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கறதுனாலையும், அப்ப எதை கேட்கிறோமோ அதுக்கு தானே பலஸ்ருதியில என்ன இருக்கோ அதுக்காக தானே அதை நம்ம அந்த காரியத்தை பண்றோம். அதே போல ததோமே ஸ்ரீயம் ஆவாக, எங்களுக்கு அந்த செல்வத்தை கொண்டு வந்து சேருங்கள் அப்படின்னு 2 பிரார்த்தனை இருக்கிறதுனால இதுச்ச லிங்க தர்ஷனாத் அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் தான் வந்து பார்க்கணும். பாஷைக்காரர் எழுதும்போது பூர்வ மீமாம்சா மனசுல வச்சுட்டு வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அவ மீமாம்சக்காரர் வந்து வேதத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்ன்றது அவ போட்ட சட்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கு வந்து வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இப்படிதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு மீமாம்சக்காரர் தான் என்ன தீர்மானம் பண்ணிருக்காளோ நம்ம அப்படிதான். என்ன ஒரு இதுன்னா அவ கர்மாவுக்கு பிராதானியத்தை கொடுத்தா நம்ம ஞானத்துக்கு பிராதானியம். ஏன்னா கர்மா அழியக்கூடியது, அது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. மற்றபடி வந்து அவ போட்டு கொடுத்ததான அமைப்புக்கு நமக்கும் விரோதமே கிடையாது. லிங்க தர்ஷனா, லிங்கம்னா அடையாளம். சிவலிங்கம் சொல்றது அது சிவனை குறிக்கக்கூடியதான ஒரு அடையாளம். இப்போ வந்து விநியோகம் பண்ணும்போது, அது விநியோகம்னா ஒரு மந்திரம் இருக்கு, இல்ல ஒரு அங்கம் இருக்கு, மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை நம்ம கர்மால எந்த இடத்துல, எந்த கர்மால எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றது ஒரு விநியோகம்னு பேரு. அந்த மந்திரத்தை எப்படி விநியோகம் பண்றோம், அதுக்கு 6 பிரமாணங்கள், ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியான்றது. அது மற்ற அங்கங்களுக்கும் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம பிரகிருதமா மந்திரம்ன்றதுனால நான் மந்திரத்துக்கும் சொல்றேன். இவர்கள் என்ன சொல்ற, இந்த மாதிரி பிரமாணங்களை கொண்டு தீர்மானம் பண்ணணும். இது இருக்கிறது அடையாளம். அந்த மந்திரத்தை பார்த்தாலே என்ன தெரியாது, மேதையா சுனோடு, அந்த மேதையினால் என்னை திருப்திப்படுத்துங்கள், எனக்கு அதை சேர்த்து வையுங்கள்னு கேட்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் எதுக்காக, இந்த பிரார்த்தனை எதுக்காக, மேதா சக்திக்காக. பார்த்தாலே தெரியாது. இந்த மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு இதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து லிங்காத விநியோகம்னு சொல்லுவார். இது லிங்க தர்ஷனா. ஏன்னா இது வந்து சொல்லலைன்னா நமக்கு தெரியாது எதுக்காக. இது சங்கீதம் எவ்வளவு பிரார்த்தனை இருக்கு, வேதம் சொல்றது இது இருக்கிறதுனால இது ஜபம் பண்ணா மேதாசக்தி விருத்தி ஆகும். அத்தியனம் பண்ணவாளுக்கு மேதாசக்தி விருத்தியாகிறதுக்கு இது இங்க ஒரு ரகசியம் இருக்கு. இது அத்தியனம் பண்ணவாளுக்கு தெரியும். இங்க வந்து இந்த தீக்ஷாவல்லின்றது ஆரண்யகத்துல இருக்க உபநிஷத்துல முதல் வள்ளி. உபனிஷத் கணக்குப்படி முதல் வள்ளி 7, 8, 9, 10 ஆரண்யகத்துல இந்த 3 வச்சிருக்காங்க. தீக்ஷாவல்லி, பிரம்மானந்தவல்லி, இல்ல ஆனந்தவல்லி, பிரம்மவல்லி, எப்படி வேணா சொல்றது. பிருகுவல்லின்னு 3வது. வல்லின்னா கொடி. அந்த அத்தியாயம்ன்றது இங்க வல்லின்னு சொல்றது இந்த உபனிஷத். இதை தவிர 4வது மகாநாராயண உபனிஷத்னு பேரு. அது வந்து தனி உபனிஷத்தாவே படிச்சுட்டார். சில பேர் வந்து 4 சேர்த்து ஒரு உபனிஷத். இப்ப வைதிக சம்பிரதாயத்துல உபனிஷத் பாராயணம் பண்ணா 4 சேர்த்து பாராயணம் பண்றது. அர்த்தத்தை சொல்லும்போது அது தனி உபனிஷத் கிலகாண்டம்னு வச்சுட்டு அங்க பண்றார். அங்கேயும் வந்து வேத அவிஸ்மரணார்த்தம் மந்திரன்னு இருக்கு. வேதத்தை மறந்து போகாம இருக்கிறதுக்கு அங்க ஒரு மந்திரம். அங்கேயும் அதுவும் எஸ் தான் ஆரம்பிக்கும், ஆனா வேற மாதிரி முடியும். இப்ப இங்க இருக்கக்கூடியதான மேதாசக்தியும் அங்க மறந்து போகாம மறக்காம இருக்கிறது தான் மேதா அப்படின்னு பேரு. இந்த மேதஸ் அப்படின்னு சொல்லுவோம். மறக்காம இருக்கிறது மேதாசக்தின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, குரு வேதமும் மறக்காம இருக்கிறதுக்கு அங்க அது யாக்ஞிகி உபனிஷத்துன்னு பேர் வரும். அந்த உபனிஷத்து மகாநாராயண உபனிஷத், யாக்ஞிகி உபனிஷத். முழு வேதமும் மறக்காம இருக்கிறதுக்காக அங்க பிரார்த்தனை. இது வந்து நம்ம படிக்க போறதான பிரம்ம வித்யை மறக்காம இருக்கிறதுக்காக பிரார்த்தனை. அதனாலதான் சாந்தி பாடத்துக்கு இதை சொல்றது, அதை சொல்றது இல்லை. வேதம் மற்றதெல்லாம் மறந்து போனாலும் பரவாயில்ல, எத்தனை வேதா வேதா வந்து. ஆனா இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்து குரு எந்த விதமான யுக்திகள் எல்லாம் சொல்லி இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரோ அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு பிரார்த்தனை இல்லை. அந்த மேதாகாமத்து ஸ்ரீகாமத்து பிரார்த்தி சாதர ஜபகோமோ செய்தே. அது எஸ் சந்ததான். சந்தஸ்னா இங்க வேதம்னு அர்த்தம். சந்தஸ்னா வெறும் இந்த இது மட்டும் இல்ல, செய்யுனுடைய அமைப்புன்னு மட்டும், யாப்புன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். சந்தஸ்னா வேதத்துக்கே சந்தஸும் ஒரு பேரு. சந்தஸ்னா வேதானாம். நம்மளுக்கு சந்தேகம் ஒன்று பாஷிக்காரர் வேதானாம் அப்படின்றார். ரிஷப இவ ரிஷப, அது வந்து ரிஷபம் போலயா, காளை போல. ஏன் அப்படின்னா, எப்படி பசுக்களுக்குள்ள காளை உயர்ந்ததோ, பசு வேறையாச்சு காளைய வேறையாச்சுன்னு கேட்கக்கூடாது. இது பெண் அது ஆண் அப்படி இல்லை. சொன்னா பிராணிகளுக்குள்ள காளை எப்படி உயர்ந்ததோ அது போல வேதங்கள்ல இது சிறந்தது. இந்த ரிஷபன்றது நிறைய பிரயோகத்துல இருக்கு, காவிய பிரயோகம்.
அதுபோல தந்துதான் வேதானாம் ரிஷபைவ ரிஷப பிராதான்யார். ஏன் பிராதான்யார் அப்படியே ஆரம்பிக்கிறார். யாரை பத்தி சொல்றார்? வேதத்திலேயே இது வந்து எல்லாரோட பிரதானமா இருக்கு, வேதத்துல ரொம்ப சிறந்ததாக இருக்கு. எது சொல்லல, விஸ்வரூப சர்வரூப சர்வவான் வியாப்தே, இப்பதான் சொல்ல போற. இது சந்ததான் ரிஷபோ விஸ்வரூப, விஸ்வரூபன சர்வரூப, எல்லாமாக இருக்கக்கூடியவர். யாரவர்? சத்யதா சங்குனா இத்தியாதி சுத்தியந்தரா சர்வவாக் வியாப்தே, எல்லா வாக்கிலையும் வியாபித்து உள்ளது. நம்ம சொல்லக்கூடியதான எல்லா எல்லா சொற்களிலும் எல்லா பதங்களிலும் அது வியாபித்திருக்கு, கூடுறவி இருக்கு. என்னது சொல்லல, ஆனா அதுக்கு இன்னும் வேற ஒரு மந்திரத்தை சொல்ற. சத்யதா சங்குனா அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்கு. சத்யதா சங்குனா சர்வாணி கர்ணானி சந்திருநாணி. ஒரு ஆலை இலை இருக்கு. ஆலை இலையில நடுவில் பார்த்தோன்னா அந்த ஒரு காம்பு இருக்கும், அப்புறம் அந்த நரம்புன்னு சொல்லுவார். அது வந்து நடுவுலேருந்து ரெண்டா பிரியும், அப்புறம் ரெண்டா பிரிஞ்சுட்டே போகும், அதுலேருந்து திரும்பி பிரியும். அது பார்த்து நீங்க வந்து அந்த அரசையில என்ன காஞ்சி போனதுக்கு அப்புறம் உதறிட்டு எல்லாம் ஜல்லடை மாதிரி இருக்கும். அது எப்படி அந்த நரம்பானது ஊடுருவி முழுக்க பரவி அதை தாங்கி பிடிக்கிறதோ அது போல சத்யதா சங்குனா சர்வாணி கர்ணானி சந்திருநாணி ஏவமேவ, அது போல ஓங்காரேன சர்வாவாக் சந்திருண்ணா, ஓங்காரம் தான் எல்லா வாக்குக்குள்ளையும் வியாபித்துள்ளது அப்படின்னு சொல்றது. இப்ப கண்டுபிடிச்சோம். சந்ததான் ரிஷபோன்றது யாரை சொல்றதுன்னா ஓங்காரத்தை சொல்றது. ஓங்காரத்தை பற்றினதான உபாசனம், ஓங்காரத்தை பற்றினதான மந்திரம், அதற்கான ஜபம். இந்த உபாசனையில ஜபம் தான், ஜபமே உபாசனை, அதுதான் அந்த பலனை கொடுக்குறது. அப்போ சத்யதா சங்குனா இத்தியாதி சுத்தியந்தரா அத ஏவ ரிஷபத்துவம் ஓங்காரஸ்ய. அதனால ஓங்காரம் தான் ரிஷபத்துவம். ரிஷபத்துவம்னா பிராதானியம், எல்லா வேதத்துக்கும் பிரதானமானது ஓங்காரம் தான். ஓங்காரோகி அத்த உபாசிய, ஓங்காரம் தானே இங்க உபாசியம். அத்தனை இந்த மந்திரத்தில் மட்டும் இல்ல, இதுவே மேல வரப்போகுது. ஓங்கார உபாசனம் வரப்போகுது. இதுலயும் இதுக்கு மேலையும் ஓங்காரோகி அத்த உபாசி, ஓங்காரத்தை தானே நம்ம உபாசனை பண்ண போறோம். ரிஷபாதிசப்தைஹி ஸ்துதிஹி நியாயேன ஓங்காரஸ்ய. புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகஸ்மி. தைத்திரியோபனிஷத் சிக்ஷாவல்லியில சந்துதான் ரிஷபோ விஸ்வரூப என்ற வாக்கம் பார்க்கணும். வார்த்திகத்துல 67வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா முதல்ல சாந்தி மந்திரம், அதற்கு மேல சம்ஹிதோபனிஷத் சம்ஹிதா உபாசனை, அது வரைக்கும் பார்த்தோம். இதுல ஒண்ணு இன்னைக்கு பாடத்துக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து இந்த சம்ஹிதா உபனிஷத் சொல்லும் பொழுது அந்த பிருத்திவி பூர்வ ரூபம் தியௌருத்தர ரூபம் இவைகள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அது பார்க்கும்போது நான் வியாக்கியானத்துல இருந்து ஒரு விஷயம் சொன்னேன். இந்த பிருத்திவி இவைகள்லாம் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடியதான வர்ணம், மேல இருக்கக்கூடிய வர்ணத்துல பிருத்திவி திருஷ்டி, அது பிருத்திவியா பார்க்கணும். பிருத்திவியா பார்க்கணும்னா பிருத்திவி தேவதை அப்படின்னு சொன்னேன். இதுல பாடம் கேட்டுட்டு இருக்க ஒருத்தர் வந்து கூப்பிட்டு கேட்டார் என்கிட்ட. அப்புறம் இந்த தேவதையை பார்க்கணும்னா தேவதையோட சுரூபம் சொல்லலையே அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. ஏன்னா நானும் படிக்கும்போது அந்த சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு சாஸ்திரம் சொன்ன பதில் சொல்றேன். அது தேவதையோட சுரூபம் வந்து இங்க விஸ்தாரமா இங்க இல்லை. ஒருவேளை இந்த கல்பசூத்திரம் உபாசனைக்கெல்லாம் எப்படி நம்ம கர்மாவுக்கு வந்து கல்பசூத்திரங்கள் இருக்கோ அது போல வைதிகமான உபாசனைக்கு கல்பசூத்திரம் இல்லை. வேதத்துக்கு ஆரங்கத்துல சிக்ஷா கல்ப வியாக்கரணம்னு சொல்றதுல கல்பம்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்படி பண்ணணும்? இப்ப நம்மளாம் இந்த ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஷலாயன சூத்திரம் சொல்றோம், அதுக்கு கல்பசூத்திரம்னு பேரு. வேதத்துல வந்து கர்மா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அவன் நுணுக்கமா இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம கருக்கர்மம் போடணும்னா எத்தனை தடவை எடுத்துக்கணும், எந்த பக்கம் போடணும், மேலியா கீழியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கல்பசூத்திரத்துலதான் இருக்கு. ஆனா அநேக சாகைகளை பார்த்து இந்த அபஸ்தம்பாதி போதாயநாத ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. அதுபோல உபாசனைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இப்போ பாஞ்சராத்திரம், ஸ்ரீவித்யாதி தாந்திரிகமான உபாசனைகள்ல வந்து அவளுக்கு கல்பசூத்திரம் இருக்கு. அங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு.
இப்போ உபாசனை பண்ணணும், அந்த இடத்துல இந்த தேவதை இருக்காருன்னா அந்த தேவதை வந்து என்ன வர்ணத்துல இருக்கா, அவ என்ன வஸ்திரம் கட்டியிருக்கா, எத்தனை கை, என்ன ஆயுதம், எப்படி உட்கார்ந்துருப்பா, இதெல்லாம் அங்க இருக்கும். இங்க இவைகள்லாம் இல்லை. அதனால தெளிவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அது சேதனம்னு பார்க்கணும்னு சொல்லு. அது ஜடமான பூமி சூரியன்னா அந்த கோலத்தை பார்த்து இது பண்ண வேண்டாம். அது சைத்தன்யம் இல்லை இஷ்ட தேவதை நினைக்கிறதுன்னா அது வந்து தேவதைன்னா சேத்தனம்ன்ற எண்ணத்துல வேணும். ஏன்னா நியாயமான கேள்வி அது யாருக்காவது வந்ததுன்னா அதனால அது ஒன்று சொன்னேன். அதோட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், அடுத்த வாரம் வந்து குருகுலத்துல வித்வத் சதஸ் நடக்கிறது. எங்க சாஸ்திரியில் ஆரம்பிச்சு எங்க பரமகுருவோடைய ஜென்ம நட்சத்திரத்துக்காக அவர் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அவருடைய புத்தகங்கள்லாம் இப்போ வந்து முன்னாடி இருந்து அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி எல்லாரோட சகாயத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த சதஸ் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, எங்க ஒன்னா நடத்திருக்கலாம். எங்க சாஸ்திரிகள் என்னன்னா, நான் வந்து பாடம் சொன்ன இடம், எங்க சாஸ்திரிகள் பாடம் சொன்ன இடம் குருகுலத்துல சொல்லணும்ன்றது பண்ணணும்ன்றது அவருக்கு ஆசை இருந்தது. அதனாலதான் இங்கேயே நிர்பந்தமா பண்றது. முதல்ல வெளியில இடத்துல பண்ணியிருந்தாலும் அப்புறம் குருகுலத்துல வசதி வந்ததுக்கு அப்புறம் இங்க பண்ண ஆரம்பிச்சு. அதே போலதான் இப்போ நடந்துட்டு வருது. அவர் அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இங்கதான் ஸ்ரோதாக்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஏதோ சதஸ்னா அந்த வாக்கியார்த்தம் சொல்ற 10 பேர் மட்டும் அவளுக்குள்ள பேசிட்டு போறது இல்லை. பாடம் இந்த கேட்க வரவாரு, குருகுலத்துக்கு வழக்கமா பாடம் கேட்க வராது. இங்க வந்து பாடம் கேட்கிறவங்கள சாஸ்திரங்களுக்கு ஒரு தனி பிரீத்தி என்னைக்குமே உண்டு. ஏன்னா நன்னா நுணுக்கமா கவனிச்சு கேட்கிறவா அப்படின்னு. இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த கேள்விலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக உபன்யாசத்துக்காக வேதாந்த கேட்கணும்னு இல்லாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இருக்குவாங்க. இவாளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ன்றதுனாலதான் குருகுலத்துல. அதனால வந்து இந்த பாடம் கேட்கிறவா நேரடியா கேட்கிறவாளோ இல்ல அதை ரெக்கார்டிங் கேட்டுட்டு வரவாளோ எப்படி இருந்தாலும் குருகுலத்துக்கு வரவா எல்லாருமே வந்து அந்த சதஸ்ல அனுமதியம் பண்ணிக்கணும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போன வருஷம் ஒரு வித்வான் என்கிட்ட கேட்டார். முன்னெல்லாம் ஸ்ரோதாக்கள் வந்து எங்களையே கேள்வி கேட்கா, இப்பெல்லாம் யாருமே கேட்கறது இல்லையே, ஏன் கேட்க சாஸ்திரங்கள் இல்லைன்றதுனால கேட்கறது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதையும் வந்து நம்ம உட்காந்து கேட்கிறவாளும் சம்ஸ்கிருதத்துல பேசுறது எங்களுக்கு புரியாதுன்ட்டு யாருமே இல்லை. இங்க இருக்க வந்து பாஷை பாடங்கள்லாம் கேட்டுன்றதுனால அவ சொல்றதுல ஏதாவது ஒண்ணு புரியலன்னா கூட ஐயா நீங்க சொன்னீங்களே என்ன சொன்னீங்கன்னு அவளோட அண்மையும் பண்ணிக்கணும்னு அவ எதிர்பார்க்கிறா. வித்வான்கள் அதை எதிர்பார்க்கிறா. நம்மளால முடிஞ்ச மரியாதை அவளுக்கு மரியாதைனா சம்பாவனை பண்ணணும்னு சொல்ல, அது உங்க இஷ்டம். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்க சொன்ன விஷயம் எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சுது, இது புரியல, திருப்தியா இருந்தது அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம கேட்டோன்றதுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் அவளுக்கு இருந்ததுன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளும் சொல்லிட்டு வரா, இந்த போல சதஸ் வந்து வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு வர எல்லா வித்வான்களுக்கும். அதுக்கு காரணம் வந்து ஸ்ரோதாக்களும் மற்ற இடத்தை விட கொஞ்சம் ஒருபடி மேல இருக்கிறதுனால. ஆக இந்த 3 நாளும் எல்லாரும் மழை இருக்காதுன்னு தான் ஒரு நம்பிக்கை. மற்ற சிரமத்தெல்லாம் வித்வான்கள்லாம் எவ்வளவு சிரமத்தை பொறுத்து நீங்க வர, அதனால நம்ம உள்ளூர்லயே இருந்துட்டு வரது கஷ்டம்னு இல்லாம 3 நாளும் எல்லா வேலையும் இருந்துட்டு இங்க இருக்கக்கூடியதான ஸ்ரோதாக்கள் ரொம்ப சிரேஷ்டமானவா அப்படின்ட்டு எப்படி சாஸ்திரம் இருக்கும்போது இருந்ததோ அது போல நம்ம எல்லாரும் நடத்தணும். அதனால அதையும் இப்போ சொல்லி, அதனால அடுத்த வாரம் இங்க பாடம் கிடையாது சொல்லி இன்னைக்கு பார்க்கணும். எஸ் சந்ததான் ரிஷபோ விஸ்வரூப சந்தோபியோ அத்தியமுகதா சம்பவூவ. இது வந்து வேதாந்த பாடம் படிக்கிறவாளுக்கு தசசாந்தியில ஒரு முக்கியமான மந்திரம். சமயத்திலோ மேதையா ஸ்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் சரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வாமே மதுவத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. புத்தகத்துல வந்து ஆவஹந்தி விகன்வானாவும் சேர்த்து இந்த மந்திரமா போட்டிருக்கும். இந்த அணுவாக்கத்துல 3 மந்திரங்கள். எது வரைக்கும் மந்திரம், எதுக்கு மேல வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு மந்திரம், இதுல இருந்து இது வரைக்கும் இது வாக்கியம் அப்படின்றதுலாம் வந்து வேதத்துல நம்மளால ஒண்ணும் தீர்மானம் பண்ண முடியாது. இதுக்கே வந்து மீமாம்சையில ஒரு அதிகரணம் போட்டிருக்க. எது மந்திரம், மந்திரம்னா என்ன அப்படின்ட்டு மீமாம்சையில ஒரு அதிகரணத்தில் தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஸ்லோகமா இருந்தா மந்திரமா அப்படின்னு. இப்போ வந்து அனுஷ்டு சந்தஸோ இல்ல பிரகதி சந்தஸோ ஜெகதி சந்தஸ் ஏதாவது சந்தஸுக்குள்ள இருந்ததுன்னா மந்திரம் என்ன. எதிர்விதம் முதல்லயே அடிவாங்க விஷயத்வா அப்படின்னு அது ஒரு மந்திரம், அவ்வளவுதான், 2 வார்த்தை. அப்போ அது எப்படி மந்திரம் சொல்லிட்டு அது ஒன்றும் ஸ்லோகம்லாம் இல்லையே, இல்லது வாக்கியங்களா இருக்கும்.
சரி, அப்ப இது அர்த்தத்தோடு கொடுக்கக்கூடியது வாக்கியம் பூர்த்தியா இருந்ததுன்னா அது பிராமண வாக்கியம் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி பாஷ்யத்திலேயே நிறைய காரணங்கள் சொல்லி ஒரு 10 வாக்கியங்களுக்கு மேல உதாரணம் பண்ணி இந்த காரணத்தினால இங்க அவ்வியாப்தி வருது, இந்த காரணத்தினால இங்க அதிவியாப்தி வருது, ரொம்ப விசாரமா தீர்மானம் பண்ணி கடைசியில ரொம்ப சுலபமான சமாதானம் சொல்லிட்டார் அவர் பாஷைக்காரர். பெரியவாள்னா எது மந்திரம்னு சொல்லியிருக்காளோ அதுதான் மந்திரம். அபியுக்தோக்தின்ற அந்த வைதிக சம்பிரதாயத்துல, அத்வைத சம்பிரதாயத்துல பெரியவாள்னா இதுதான் மந்திரம்னு சொல்லியிருக்காளோ அதுதான் மந்திரம், அவ்வளவுதான். அதனால வேதத்துக்கிட்ட அதுக்கு மேல நம்மளால கேள்வி கேட்குது. வேதத்தினுடைய அர்த்தத்துலதான் நம்ம எப்படி வேணா விசாரம் பண்ணலாம். நம்ம மதத்துல அந்த சுவாதந்திரியம் இருக்கு. வேதார்த்த விசாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மீமாம்சான்னு பேரு. இது உத்தர மீமாம்சா வேதாந்தம்ன்றது. அதாவது வேதார்த்தத்துல நம்ம எப்படி வேணா கேள்வி கேட்டு பண்ணலாம். நான் சொன்ன பாருங்க, தேவதையா பாருன்னா தேவதை அது எப்படி இருக்கா, நின்று பால உட்காந்து பால கேள்வி கேட்கலாம், கேட்கணும். ஆனா வேத அத்தியனத்துல அந்த சப்தத்தை உச்சாரணம் பண்றதுல ஸ்வரங்கள் இவைகளை நமக்கு அதை பத்தி விசாரம் பண்றதுக்கு யோகியதை இல்லை. அது பரமேஸ்வரனுடைய மூச்சுக்காத்து அப்படிதான் இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுதமே கோபாய ஆவகந்தி தன்வானா வரைக்கும் முதல் மந்திரமா சம்பிரதாயத்துல இருக்கு. அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் சுதமே கோபாய வரைக்கும் இது ஒரு கட்டுக்குள்ள வருது. இது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ஆவகந்தி விதன்வானா குருவானா சீலமாத்மனன்னு போறது. இந்த அணுவாக்கம் முடிகிற வரைக்கும். ஆக இந்த அணுவாக்கத்துல 2 பாகம் இருக்கு. முதல் பாகமானது மேதா காமனுக்கு ஜபம் பண்றதுக்கு. 2வது அணுவாக்கம் ஆவகந்தி விதன்வானான்றது ஸ்ரீகாமனுக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், தனகாமனுக்கு இதுக்காக ஹோமம் பண்றதுக்காக. அதான் பாஷ்யத்துல முதல் சொல்றார். மேதா காமஸ்ய ஸ்ரீகாமஸ்ய தத் பிராப்தி சாதன ஜபஹோமோ உச்சியதே. தத் பிராப்தி சாதன ஜபஹோமோ உச்சியதே. மேதா காமனுக்கு ஜபம், செல்வம் வேணுன்றவனுக்கு ஹோமம். இது எப்படி தெரிஞ்சது? சமேந்திரோ மேதையா ஸ்ருணோது அப்படின்னு அந்த இந்திரனானவர், இங்க இந்திரனா பரமேஸ்வரன் சொல்ல போறார், எங்களுக்கு மேதஸ் அந்த மேதா சக்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கறதுனாலையும், அப்ப எதை கேட்கிறோமோ அதுக்கு தானே பலஸ்ருதியில் என்ன இருக்கோ அதுக்காக தானே அதை நம்ம அந்த காரியத்தை பண்றோம். அதே போல ததோமே ஸ்ரீயம் ஆவாக, எங்களுக்கு அந்த செல்வத்தை கொண்டு சேருங்கள் அப்படின்னு 2 பிரார்த்தனை இருக்கிறதுனால இதுச்ச லிங்க தர்ஷனா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் பார்க்கணும். பாஷைக்காரர் எழுதும்போது பூர்வ மீமாம்சா மனசுல வச்சுட்டு வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அவ மீமாம்சக்காரர் வேதத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்ன்றது அவ போட்ட சட்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கு வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இது இப்படிதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு மீமாம்சக்காரர் தான் என்ன தீர்மானம் பண்ணிருக்காளோ நம்ம அப்படிதான். என்ன ஒரு இதுன்னா, அவ கர்மாவுக்கு பிராதானியத்தை கொடுத்தா நம்ம ஞானத்துக்கு பிராதானியம். ஏன்னா கர்மா அழியக்கூடியது, அது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. மற்றபடி அவ போட்டு கொடுத்ததான அமைப்புக்கு நமக்கும் விரோதமே கிடையாது. லிங்க தர்சனா, லிங்கம்னா அடையாளம். சிவலிங்கம் சொல்றது அது சிவனை குறிக்கக்கூடியதான ஒரு அடையாளம். இப்போ விநியோகம் பண்ணும்போது, அது விநியோகம்னா ஒரு மந்திரம் இருக்கு, இல்ல ஒரு அங்கம் இருக்கு, மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை நம்ம கர்மால எந்த இடத்துல, எந்த கர்மால எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றது ஒரு விநியோகம்னு பேரு. அந்த மந்திரத்தை எப்படி விநியோகம் பண்றோம், அதுக்கு 6 பிரமாணங்கள். ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கியான்றது. அது மற்ற அங்கங்களுக்கும் சொல்லிட்டு, இப்ப நம்ம பிரகிருதமா மந்திரம்ன்றதுனால நான் மந்திரத்துக்கும் சொல்றேன். இவர்கள் என்ன சொல்ற, இந்த மாதிரி பிரமாணங்களை கொண்டு தீர்மானம் பண்ணணும். இது இருக்கிறது அடையாளம். அந்த மந்திரத்தை பார்த்தாலே என்ன தெரியாது, மேதையா ஸ்ருணோது, அந்த மேதையினால் என்னை திருப்திப்படுத்துங்கள், எனக்கு அதை சேர்த்து வையுங்கள்னு கேட்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் எதுக்காக, இந்த பிரார்த்தனை எதுக்காக? மேதா சக்திக்காக. பார்த்தாலே தெரியாது. இந்த மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு இதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு லிங்காத விநியோகம் சொல்லுவார். இது லிங்க தர்சனா. ஏன்னா இது சொல்லலைன்னா நமக்கு தெரியாது எதுக்காக. இது செஞ்சதுதான் எவ்வளோ பிரார்த்தனை இருக்கு. வேதம் சொல்றது இது இருக்கிறதுனால இது ஜபம் பண்ணா மேதாசக்தி விருத்தி ஆகும். அத்தியனம் பண்ணவாளுக்கு மேதாசக்தி விருத்தியா இருக்கு. இது இங்க ஒரு ரகசியம் இருக்கு. இது அத்தியனம் பண்ணவாளுக்கு தெரியும். இங்க இந்த தீட்சாவல்லின்றது ஆரண்யகத்துல இருக்க உபநிஷத்துல முதல் வள்ளி. உபனிஷத் கணக்குப்படி முதல் வள்ளி 7, 8, 9, 10.
ஆரண்யகத்துல. இந்த 3 வச்சிருக்காங்க. சிக்ஷாவல்லி, பிரம்மானந்தவல்லி, இல்ல ஆனந்தவல்லி, பிரம்மவல்லி எப்படி வேணா சொல்றது. பிருகுவல்லின்னு 3வது. வல்லின்னா கொடி. அந்த அத்தியாயம்ன்றது இங்க வல்லின்னு சொல்றது இந்த உபனிஷத். இதை தவிர 4வது மகாநாராயண உபனிஷத்னு பேரு. அது தனி உபனிஷத்தாவே படிச்சுட்டேன். சில பேர் 4 சேர்த்து ஒரு உபனிஷத். வைதிக சம்பிரதாயத்துல உபனிஷத் பாராயணம் பண்ணா 4த்தையும் சேர்த்து பாராயணம் பண்றது. அர்த்தத்தை சொல்லும்போது அது தனி உபனிஷத் சில காண்டம் வச்சுட்டு அங்க பண்றார். அங்கேயும் வேத அவிஸ்மரணார்த்தம் மந்திரன்னு இருக்கு. வேதத்தை மறந்து போகாம இருக்கிறதுக்கு அங்க ஒரு மந்திரம். அங்கேயும் அதுவும் எஸ் ஆரம்பிக்கும், ஆனா வேற மாதிரி முடியும். இப்ப இங்க இருக்கக்கூடியதான மேதா சக்திக்கும் அங்க மறந்து போக மறக்காம இருக்கிறது தான் மேதா அப்படின்னு பேரு. இந்த மேதஸ் அப்படின்னு சொல்லுவோம். மறக்காம இருக்கிறது மேதா சக்தின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, குரு வேதமும் மறக்காம இருக்கிறதுக்கு அங்க அது யாக்ஞிகி உபனிஷத்துன்னு பேர் வரும். அந்த உபனிஷத்து மகாநாராயண உபனிஷத், யாக்ஞிகி உபனிஷத். முழு வேதமும் மறக்காம இருக்கிறதுக்காக அங்க பிரார்த்தனை. இது நம்ம படிக்க போறதான பிரம்ம வித்யை மறக்காம இருக்கிறதுக்காக பிரார்த்தனை. அதனாலதான் சாந்தி பாடத்துக்கு இதை சொல்றது, அதை சொல்றது இல்லை. வேதம் மற்றதெல்லாம் மறந்து போனாலும் பரவாயில்ல, எத்தனை வேதா வேதா பகுதி. ஆனா ஜீவ பிரம்ம ஐக்கியம் குரு எந்த விதமான யுக்திகள் எல்லாம் சொல்லி இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரோ அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு பிரார்த்தனை இல்லை. அந்த மேதாகாமத்து ஸ்ரீகாமத்து பிராப்தி சாதன ஜபகோமோ உச்சேதே. அது எஸ் சந்ததான். சந்தஸ்னா இங்க வேதம்னு அர்த்தம். சந்தஸ்னா வெறும் அந்த இது மட்டும் இல்ல, செய்யுனுடைய அமைப்புன்னு மட்டும் யாப்புன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். சந்தஸ்னா வேதத்துக்கே சந்தஸும் ஒரு பேரு. சந்தசான்னா வேதானாம். நம்மளுக்கு சந்தேகம் ஒன்று பாஷிகாரர் வேதானாம் அப்படின்றார். ரிஷப இவ ரிஷபக. அது ரிஷபம் போலையா, காளை போல. ஏன் அப்படின்னா, எப்படி பசுக்களுக்குள்ள காளை உயர்ந்ததோ, பசு வேறையாச்சு காளைய வேறையாச்சுன்னு கேட்கக்கூடாது. இது பெண்ணாதான் அப்படி இல்லை சொன்னா, பிராணிகளுக்குள்ள காளை எப்படி உயர்ந்ததோ அது போல வேதங்கள்ல இது சிறந்தது. இந்த ரிஷபன்றது நிறைய பிரயோகத்துல இருக்கு, காவிய பிரயோகம். அது போல தந்துதான் வேதானாம் ரிஷபைவ ரிஷபக பிராதான்யார். ஏன் பிராதான்யார் அப்படியே ஆரம்பிக்கிறார். யாரை பத்தி சொல்றார்? வேதத்திலேயே இது எல்லாரோட பிரதானமா இருக்கு, வேதத்துல ரொம்ப சிறந்ததாக இருக்கு. எதுன்னு சொல்லல. விஸ்வரூப சர்வரூப சர்வவான் வியாப்தே இப்பதான் சொல்லப்படுற. இது சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூப. விஸ்வரூபன சர்வரூப, எல்லாமாக இருக்கக்கூடியவர். யாரவர்? சத்யதா சங்குனா இத்தியாதி சுத்தியந்தரா சர்வவாக் வியாப்தே, எல்லா வாக்கிலையும் வியாபித்து உள்ளது. நம்ம சொல்லக்கூடியதான எல்லா எல்லா சொற்களிலும் எல்லா பதங்களிலும் அது வியாபித்திருக்கு, கூடுறவி இருக்கு. என்னது சொல்லல, ஆனா அதுக்கு இன்னொரு வேற ஒரு மந்திரத்தை சொல்ற. சத்யதா சங்குனா அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்கு. சத்யதா சங்குனா சர்வாணி கர்ணானி சந்திரநாணி. ஒரு ஆலையில இருக்கு. ஆலையில நடுவில் பார்த்தோன்னா அந்த ஒரு காம்பு இருக்கும், அப்புறம் அந்த நரம்புன்னு சொல்லுவார். அது நடுவுல இருந்து 2 பிரியும், அப்புறம் 2 பிரிஞ்சுட்டே போகும், அதுல இருந்து திரும்பி பிரியும். அது பார்த்து நீங்க அந்த அரசையில என்னன்னா காஞ்சி போனதுக்கு அப்புறம் உதறிட்டு எல்லாம் ஜல்லடை மாதிரி இருக்கும். அது எப்படி அந்த நரம்பானது ஊடுருவி முழுக்க பரவி அதை தாங்கி பிடிக்கிறதோ அது போல சத்யதா சங்குனா சர்வாணி கர்ணாணி சந்திருநாணி ஏவமேவ. அது போல ஓங்காரேன சர்வாவாக் சந்திருண்ணா, ஓங்காரம் தான் எல்லா வாக்குக்குள்ளேயும் வியாபித்துள்ளது அப்படின்னு சொல்றது. இப்ப கண்டுபிடிச்சோம். சந்ததான் ரிஷபோன்றது யார சொல்றதுன்னா ஓங்காரத்தை சொல்றது. ஓங்காரத்தை பற்றினதான உபாசனை, ஓங்காரத்தை பற்றினதான மந்திரம், அதற்கான ஜபம். இந்த உபாசனையில ஜபம் தான், ஜபமே உபாசனை, அதுதான் அந்த பலனை கொடுக்கிறது. அப்போ சத்யதா சங்குனா இத்தியாதி சுத்தியந்தரா அத ஏவ ரிஷபத்துவம் ஓங்காரஸ்ய. அதனால ஓங்காரம் தான் ரிஷபத்துவம். ரிஷபத்துவம்னா பிராதானியம். எல்லா வேதத்துக்கும் பிரதானமானது ஓங்காரம் தான். ஓங்காரோகி அத்த உபாசிய. ஓங்காரம் தானே இந்த உபாசியம். அத்தனை இந்த மந்திரத்துக்கு மட்டும் இல்ல, இதுவே மேல வரப்போகுது. ஓங்கார உபாசனம் வரப்போகுது.
இதுலயும் இதுக்கு மேலையும் ஓங்காரத்தை ஓங்காரத்தை தானே நம்ம உபாசனை பண்ண போறோம். ரிஷபாதிசப்தைஹி ஸ்துதிஹி நியாயேவ ஓங்காரஸ்ய. எதை நம்ம உபாசனை பண்றோமோ அதுக்குதான் ஸ்தோத்திரம். சந்தோபிய வேதோபிய சந்தோபியோ அமிர்தஸ்ய பாருங்க, சந்தோபியோ அதி அமிர்தா சம்பூவன்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்றார். சந்தோபிய அப்படின்னா வேதோபிய வேதங்கள் இருந்து. வேதாகி அமிர்தம். அமிர்தம்னா என்ன? வேதங்கள் தான் அமிர்தம். வேதான பகவச்சனம் போட்டிருக்கார். அமிர்தம் அப்படின்னு நபும்சகலிங்க ஏகவசனம் பிரயோகம் பண்ணியிருக்கார். ஏன்னா அமிர்தம் தான் ஒண்ணுதான். வேதாகி அமிர்தம் தஸ்மாத் அமிர்தா அதி சம்பபூவ. அந்த அமிர்தத்திலிருந்து உண்டாயிற்று. அமிர்தமான வேதத்திலிருந்து இது தோன்றி உண்டாயிற்றுன்னு சொல்லக்கூடாது. அதி சம்பபூவ அப்படின்னா இது பிரத்யபாத அடுத்த வரியில எழுதுறாரு. நித்தியமான அமிர்தமான வேதத்திலிருந்து இந்த ஓங்காரம் தோன்றியது. வேதம் எப்படி அமிர்தம்? அந்த புராணத்துல கதையெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த புராண கதைகள்லாம் பார்க்கும்போது முதல்ல புராணங்கள் படிக்கிறதுன்றது ஒரு பக்கம். அது ஒரு தனி வழி. அது இதிகாச புராணங்கள் பார்க்கலாம். வேதாந்த நல்லா படிச்சதுக்கு அப்புறம் புராணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புது புது அர்த்தங்கள்லாம் தோணும். இந்த ஸ்ரீதர சுவாமிகள் போன்ற வியாக்கியானக்காரர்கள் அதெல்லாம் எடுத்து காட்டுவார் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த தேவாசுர யுத்தம்னு ஒன்று பார்த்தோம். அவ உடனே என்ன பண்ணா, பார்க்கடல்ல கடையிறார். இவாளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடல் கடையும் போது சரி எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு சேர்ந்து பார்க்கடல் கடையிறார். அதுல இருந்து அமிர்தம் உண்டாச்சு. மகாவிஷ்ணு எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தா, அசுரர்களுக்கு கொடுக்கல. அதுல 2 பேர் கண்டுபிடிச்சு கொடுத்தா. இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா இல்லையோ? இப்ப பாருங்க, வேதாகி அமிர்தம்ன்றார். பார்க்கடல்ன்றது வேதம், அது வாக்கு. நம்ம பேச லோகத்திலேயோ வேதத்திலேயோ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வாக்குமே பார்க்கடல் போல. தேவர்கள்ன்றது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கார். நல்ல எண்ணங்களுக்கு தேவர்கள்னு பேரு, கெட்ட எண்ணங்களுக்கு அசுரர்கள்னு பேரு. நம்ம காட்டால இருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாம பேசிட்டே இருக்கோம். நல்லதும் பேசுறோம், கெட்டதும் பேசுறோம். அது ஜென்மா முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். மனுஷனா இருக்கிறவங்களுக்கு தான் பேச்சு இருக்கு. ஜென்மா முழுக்க அது பண்ணிட்டு இருக்கோம். இதுல நல்லது கெட்டது எல்லாம் வரும்போது இதுல சாரம் என்ன அப்படின்னு கடைஞ்சி எடுக்க அமிர்தமான வேதம் தான். ஒரு மனுஷன் பேசணும்னா வேத சம்பந்தமான பேச்சு பேசினாதான் பிரயோஜனம். அதை தவிர வேற எது பேசினாலும் நிஷ்பிரயோஜனம் அப்படின்னு ஆகுது. சரி, அமிர்தம் வந்துருக்கு. அந்த அமிர்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரட்சகனான மகாவிஷ்ணு என்ன பண்றார்? நல்ல எண்ணங்களாக தேவர்களுக்கு இந்த அமிர்தமயமான வேதத்தை கொடுக்கணும்னு பாக்குறார். நல்ல வாழ்க்கை அத்தியானம் பண்ணி வைக்கிறார். கெட்ட வேதம் போனா, கெட்ட நல்ல அறிவு போனா கெடுதலுக்கு உபயோகப்படுத்துவார். அதனால அசுரர்கள் கிட்ட கொடுக்காம தேவர்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தார். அதுலயும் 2 பேர் ஏமாத்தி இந்த பக்கம் வந்தார். அதுல பிரகாச வடிவமான சூரிய சந்திரர்கள் காமிச்சு கொடுத்தார். அதுக்கு மேல அந்த கிரகணம் வந்தது, ராகு கேது வந்தது. இப்படியே போலாம். எதுக்கு சொல்ல வேண்டாம், பெரியவாள்லாம் இது பண்ணும்போது புராணங்களை சொல்லும் போது வேதாந்த திருஷ்டிலேயே பார்க்கணும்னு இருக்கு. ராமாயணமே இது விபரீதமா பார்த்தவாளும் இருக்க, விபரீதம்னா மாத்தி பார்த்தவாளும் இருக்க. ரிக்வேத மந்திரங்களை பார்த்து ரிக்வேத மந்திரங்கள் ராமாயணத்தை சொல்றது மந்திர ராமாயணம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது ரிக்வேத சூக்தங்கள் எழுதி அதுக்கு ராமாயண பரமா அர்த்தம் பண்றதும் இருக்கு. ஆனா நம்ம இந்த பாகவதாதி கதைகள் எல்லாம் படிக்கும்போது வேதாந்த திருஷ்டியிலேயே பார்க்கணும் அப்படின்றதா இருக்கு. அதுக்காக சொல்ல வந்த வேதாகி அமிர்தம். அதனால அமிர்தம்னா என்னமோ நினைச்சக்கூடாது. அது ஏதோ ஒரு பானையில இருக்கும், அவர் கொடுப்பா அதை கட்டாம குடிக்கலாம் அப்படின்றது இல்லை. அமிர்தம்ன்றது வேதம் தான். தஸ்மாத் அமிர்தா அதிசம்பூவ. ஏன் வேதங்கள் அமிர்தம்னா அமிர்த சாதனம், மரணம் இல்லாததான நித்தியமான மோட்சத்தை கொடுக்கறதுக்கான உபனிஷத் ஞானத்தை தனக்குள்ள வச்சிருந்ததுனால வேதங்கள் அமிர்தம். லோக தேவ இது எப்படி கண்டுபிடிச்சார்? லோக தேவ வேத ஜாகிருதிபிய சாரிஷ்டம் ஜிகிருட்சோ பிரஜாபதே தபஸ்துத ஓங்கார சாரிஷ்டேர பிரத்யவா. இதுதான் பிரத்யவான்னு சொன்ன. இந்த சம்பபூவ அப்படின்னா உண்டாயிற்றுன்னு அர்த்தம். அது உண்டாயிற்றுன்னு சொல்லக்கூடாது, நித்தியமானது தோன்றியதுன்னு அர்த்தம். தோற்றமும் உண்டாடுதுன்னா மனசுல பட்டதுன்னு அர்த்தம்.
இந்த வார்த்தைகள் ஒன்னா இருக்கு, எல்லா பாஷையிலும் ஒன்னா போயிட்டு. தோற்றம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். நமக்கு கண்ணெதுக்கு அது புலப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம், உண்டாயிற்றுன்னு ஒரு அர்த்தம். இங்க புலப்பட்டதுன்ற அர்த்தத்தை எடுக்கணும். அதான் பிரத்யபாத் அப்படின்னு வேற வார்த்தையில அர்த்தம் சொல்ற. சாந்தோக்கியத்துல ஒரு கதை இருக்கு. பிரஜாபதி பார்த்தார், இந்த லோகத்திலேயே எது ரொம்ப சாரமானது, கடற்கரை உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டாரு. சிருஷ்டி பண்ணதுக்கு என்னடா இவ்வளவு வேலை பண்ணிட்டோமே, இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு அவருக்கே ஒரு சந்தேகம் வந்து, எதுக்காக பண்ணோம், உலகத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கா, யாருமே சந்தோஷமா இருக்கா போல இருக்கு, சரி இந்த உலகத்துல என்னதான் அப்படி சாரமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். ஆனா சாரிஷ்டதமும் திகிருட்சோ, சாரிஷ்டம் திகிருட்சோ, கிரகிக்கும் இச்சோ, கிரகிக்கணும்னு ஆசை. சாரம் என்ன அப்படின்ட்டு அவர் சிருஷ்டி பண்ண லோகம் தான், அவருக்கே இதுல என்ன ஒரு சாரம்னு திடீர்னு சந்தேகம் வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தார். லோகத்துல அது தேவர்கள்லாம் ரொம்ப சிறந்தவா, சரி அவ ஏன் சிறப்பு அப்படின்னா வேதம்னு பார்த்தார். வேதத்துல என்ன சிறந்ததுன்னா மூணு பூர்வஸ்வகன மூன்று வியாகிருதிகள். இதுக்கு அடுத்த அனுவாகத்துல வியாக்கிருதி உபாசனம் வரப்படும், வியாக்கிருதியும் கண்டுபிடிச்சார். அந்த மூணு வியாகிருதிகளோட சிறந்தது என்ன அப்படின்னா ஓங்காரம்னு கண்டுபிடிச்சாரு. சாந்தோக்கியத்துல அந்த கதை இருக்கு, அதை எங்க ஞாபகப்படுத்துறாரு ஆச்சாரியர். லோக தேவ வேத வியாக்கிருதிக சாரிஷ்டம் திகிருட்சோக ஜாகதேகே தபஸ்திதः. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, தபஸ் பண்ணார். தபஸ்னா ஆலோசனை பண்ணார். தபஸ்திதः ஓங்காரः சாரிஷ்டத்தேன பிரத்யவாதித்தः கஜானஹி நித்தியஸ்ய ஓங்காரஸ்ய ஆஞ்சசைவ உற்பத்திர் அவகல்பதே. சரி சம்பவம்னா உண்டாயிற்றுன்னு சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி சாந்தோக்கிய உபனிஷத் கதையெல்லாம் கொண்டு வந்து மனசுல அந்த மாதிரி பட்டது புலப்பட்டதுன்னு எதுக்காக மாற்றி சொல்ற அப்படின்னு கேட்ட, ஓங்காரம் நித்தியம்பா, அது பிறந்ததுன்னு சொன்னா அது நித்தியத்துவம் போயிடும், அதனால இப்படிதான் அர்த்தம் சொல்லணும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஓங்காரம் சிறந்ததுன்னு பார்த்தோம். அதுதான் மேலே சொல்றாரு. இது முழுக்க ஓங்காரத்தினுடைய சிறப்பை சொல்லப்படுது. என்னடா என்னவோ சம்பந்தமே இல்லாம போடுதுன்னு பார்க்க வேண்டாம். சக ஏவம்பூதக ஓங்காரக, இப்படிப்பட்டதான ஓங்காரக இந்திரக, இந்திர சப்தத்துக்கு சர்வ காமேஷ, எல்லா ஆசைகளுக்கும் அதிபதியானவர். இந்த சசீபதியான இந்திரன் சொல்லல, தேவலோகத்துக்கு பூலோகத்துக்கு அதிபதி அந்த இந்திரன் இல்லைங்க. இந்திர சப்தத்துக்கு அந்த அர்த்தம் சர்வ காமேஷ பரமேஸ்வர. அந்த பரமேஸ்வர மான மாம் என்னை, மேதையா, மேதான பிரக்ஞா, பிரக்ஞான ஒண்ணு படிச்சவன்னா அதை மறக்காம, கிரந்த தாரண சாமர்த்தியம்னு சொல்லுவா. ஒண்ணு படிச்சவனா அதை மறக்காம இருக்கும், ஒரு விஷயத்தை கேட்டா அதை மறக்காம இருக்கணும். அப்படியே போன அனுவாகம் மூணாவது அனுவாகம் படிக்கும் போது ரெண்டாவது அனுவாகத்துல என்னத்துன்னு மறந்துட்டோம்னா எத்தனை ஜென்மா சிரவணம் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம மேல மேல படிச்சுன்னு வரும்போது பழசோடு சேர்த்து கோத்து பார்த்து அப்போ பூர்வாபர விரோதம் இல்லாம இருக்கா, விரோதம் தோணுச்சுன்னா குரு கிட்ட போயிட்டு சந்தேகத்தை கேட்டு அந்த மாதிரி அந்த விரோதங்களை பரிகாரம் பண்றது, அதுக்குதான் மனநம்னு பேரு. மனநம் பண்ணணும்னா ரெண்டு விஷயங்கள் மனசுல ஞாபகம் இருக்கணும், அதுக்கு நடுவில் ஒரு சந்தேகத்தை வரணும். அந்த சந்தேகத்துக்கு வந்து இது ஒரு பட்சமா இருக்கலாம், இது ஒரு பட்சமா இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், ரெண்டு இருந்தா தானே சந்தேகம். 4 ரூபா புருஷோவா, இதுவா அதுவா, இது வெறும் மரமா